இரண்டாவது நல்லா விளங்குங்க கண்ணியமான சகோதரர்களே, பயங்கரமான நோய்கள் உண்டாகும். இது நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. இன்னைக்கு நவீன அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அது அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். இது எப்படி செட் பண்ணாங்க? துருக்கில ஒரு யூனிவர்சிட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் எடுத்தாங்க. என்ன? மா வஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமி ஹத்தா அலனு பிஹா. ஒரு மானக்கேடான, அதாவது விபச்சாரத்துல ஒரு கூட்டம் ஈடுபடுவாங்க. எப்படி? ஹத்தா அலனு பிஹா, பகிரங்கமாக செய்வாங்க. இதை பார்க்கிறோமா இல்லையா? பகிரங்கமா எப்படி நடக்குது? போர்ட் போட்டு விபச்சார விடுதி அல்லது ரூம்ஸ் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டு கண்ணியமானவர்கள், இதெல்லாம் பகிரங்கத்தினுடைய அடையாளம், அறிகுறி. இன்னைக்கு அதுக்குன்னு தனி சொற்பிடார்கள் இன்னைக்கு. இதெல்லாம் பகிரங்கம். ஹத்தா அலனு பிஹா, பகிரங்கமாக நடக்குதா இல்லையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நடக்கும்டா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி சோதிப்பான்டா? மினத் தாஊனி வல் ஔஜா, கொலரா நோய், வல் ஔஜா அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாபிஹிம் அல்லதீன மது, இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள்ல கேள்விப்படாத பயங்கரமான வைரஸ் நோய்களின் மூலமாக அந்த சமுதாயத்தை தான் சோதிப்பான். இன்னைக்கு நாம பார்க்கிறோமா இல்ல? நேரடியா கண்ணியமானவர்களே, முதலாவது சொன்னாங்க கொலரா. கொலராண்டா என்ன? இன்னைக்கு விலகப்படுத்துறாங்க. இந்த நோய் வந்தா மிக டேஞ்சரஸான, பயங்கரமான, மருத்துவமே இல்லாத பயங்கரமான ஒரு நோய். ஒன்று முழு உடம்பும் கருப்பாகும், அல்லது முழு உடம்பும் சுத்த வெள்ளையாக மாறும், அல்லது உடம்புல அறவாசி கருப்பாக இருக்கும், அல்லது அறவாசி வெள்ளையாக இருக்கும். இதை மத்திய கிழக்கு நாடுகள்ல, யூரோப் கண்ட்ரீஸ்ல நாங்க அதிகமாக பார்க்கிறோம். இப்படியாப்பட்டவங்க வெளியில வர மாட்டாங்க. கனிமானவர்கள், இதுக்கு மருத்துவம் இல்ல, மருத்துவ உலகம் திகச்சு போயிட்டு இன்னைக்கு இப்படியாப்பட்ட நோய்களுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிச்சிருக்கு. இரண்டாவது ஔஜா, பயங்கரமான நோய்கள். எங்க நாட்டுல பார்க்கிறோம், எங்க ஊர்ல பார்க்கிறோம். பயங்கரமான சில ஆட்களுக்கு வைரஸ்கள், நோய்கள் வந்திருக்கு. டாக்டர்ஸ் மாரும் கைவிட்டுட்டாங்க. இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எந்த பலனும் இல்லை.